கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 41 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற மனுஷர்களானாலும் பிசாசனுடைய கிரியைகளானாலும் அவர்களை தேடியும் காணாமல் இருக்க தேவன் அவர்களை சிதறடிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷனையும் அவர் என்ன பண்ணுகிறார், ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்குவார். அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு தூசியை போல் ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை மிகவும் பார்த்தீங்கன்னா வல்லமுள்ளதான வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் ஒன்றுமே இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்ய சர்வ வல்லமுள்ளவராயிருக்கார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நடக்கும்போது கர்த்தர் அதன்படியே செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே ஆகப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.